கிறிஸ்க்கு நிறைய கோல்ஸ் இருக்கு. அது பெரிய பெரிய கோல்ஸ். பாடி, பிசினஸ், ரிலேஷன்ஷிப், கரியர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே அவனோட கோல்ஸை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறான். பட் ஏன் கிறிஸ் தயங்குற அப்படின்னு பார்த்தா, அவனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. அப்படியே மேபி ஒரு நாள் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா கூட கிரிஷ் வேணாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லுது. பட் இருந்தாலும் அவன் ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். 10 மினிட்ஸ் ஒர்க் பண்றான், ஆனா ஃபுல் டே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கான். இப்படி பல நாட்கள், பல வருடங்கள் ஓடிடுது. ஸோ ஒரு நாள் என்ன பண்றான்னா, அவன் டெலிஸ்கோப் வழியா வெளியே பார்க்கறான். டெலிஸ்கோப் வழியா பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கேரக்டர், கேஜே, a man of legacy, a man of discipline. அவரோட பாடி அவர் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிசினஸ்க்காக அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. 18 hours கிட்ட ஒர்க் பண்றாரு. ஐ மீன் பிசிக்கலி சொல்ல, மென்டலி எப்பவுமே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. புக்ஸ் நிறைய படிக்கிறாரு, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றாரு. அவரோட கைரா ஒய்ஃப் குவாலிட்டி ஃபெமினைன் கேர்ளோட ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு. கிறிஷுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி கேஜேவால இவனால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? Then KJ smiles and says, "Brother, I found the cheat code." ஸோ நீங்க ஒரு கோல்ஸ், எய்ம் எல்லாமே வச்சிருக்கீங்க, சூப்பர், தட் வாஸ் ஆசம். ஆனா ஏன் உங்களால அந்த கோலை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியல? ஏன் உங்களால அந்த விஷயத்த சக்சஸ் ஆக முடியல? பிகாஸ் கான்சியஸ், அன்கான்சியஸ், அதாவது கான்சியஸ், சப்கான்சியஸ், இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கான்சியஸா, ஆனா சப்கான்சியஸாவோ இல்ல அன்கான்சியஸாவோ அந்த ஒர்க் மேல உங்களுக்கு பெருசா ஒரு பிடிப்பு இல்ல, மரியாதை இல்ல, நம்பிக்கை இல்லை. லெட்ஸ் சே ஃபினான்ஷியலி நான் வந்து சூப்பரா இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், ஃபினான்ஷியலி நான் ஃப்ரீ ஆகணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் கெட்டவங்க, பணம்னாலே கெட்டது, இந்த மென்டாலிட்டி இருக்கும் போது சப்கான்சியஸ்லி நீங்க என்ன விஷயத்த ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் கான்சியஸ்லி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுக்கும். இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பிகாஸ் என்னை பொறுத்தவரை ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது, எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும். ஆனா எனக்கு நடந்த பாஸ்ட்ல நடந்த ட்ராமாஸ் எல்லாமே என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கனால, திங் நான் அதை ஹீல் பண்ணதுனால, என் சப்கான்சியஸ் பிலீஃப் வேறையா இருக்கு, என் கான்சியஸ் பிலீஃப் வேறையா இருக்கிறதுனால என்னால அந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணல. லெட்ஸ் சே ஒர்க் மொத்த கொண்டு அப்படிதான். சப்கான்சியஸ், அதாவது கான்சியஸ்லி நான் வந்து ஒரு பெரிய ஒரு யூடியூபர் ஆகணும், நான் ஒரு பெரிய ஒரு என்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு லீடர் ஆகணும், ஒரு லிகசியை பில்ட் பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணுங்கிற இப்படிப்பட்ட தாட்ஸ் எனக்குள்ள இருந்தாலும் சப்கான்சியஸ்லி நான் என்ன ஃபீட் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு பான் அடிக்ட், நான் எப்பவுமே பான் பார்ப்பேன், நான் ஸ்க்ரால் பண்ணுவேன். ஸோ இப்படிப்பட்ட பிலீஃப் சப்கான்சியஸ்லி நான் ஃபீல் பண்ணி வச்சிருக்கும் போது கான்சியஸா நான் எடுக்கிற எந்த ஒரு ஒர்க்ல என்னால ப்ராப்பரான ஒரு ரிசல்ட் பார்க்க முடியாது. லெட்ஸே நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு பிலீஃப் உங்க லைஃப்ல என் கோல் இது, ஆனா அந்த கோலுக்கு சம்பந்தமே இல்லாத பிலீஃபை என் சப்கான்சியஸ்லி நான் ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன்னா அது என்னவா இருக்கலாம்? மேபி உங்களோட கோல் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி எனக்கு கவர்மெண்ட் அளவுல சூப்பரான ஒரு போஸ்டிங் போகணுங்கதா இருக்கலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள இல்ல நான் பான் பார்த்துட்டே இருக்கேன், இல்ல எனக்கு ரிலாக்ஸேஷன் தேவை, இல்ல எனக்கு ஸ்ட்ரெஸ் போகணும், அதுக்காக நான் அதெல்லாம் பாக்குறேன்னு, இது ஒரு அன்வான்ட் பிலீஃப், அன்வான்ட் ஹேபிட். ஸோ உங்களோட கோல் இங்க இருக்கு, அன்வான்ட் ஹேபிட் இங்க இருக்கு, நடுவுல இவ்வளவு பெரிய ஒரு கேப் இருக்கு. ஸோ அப்ப இது கேட்ட ஹேபிட்ஸை நீங்க மாத்த தான் நீங்க சப்கான்சியஸாவும் கான்சியஸாவும் ஒரு விஷயத்த ஒன்னா செய்ய ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். பட் நீங்க கான்சியஸா ஒரு கோல் வச்சுட்டு சப்கான்சியஸ்லி வேற ஒரு பிலீஃபை உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கும் போது இது ரெண்டும் மெட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனாலதான் உங்களால ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு ஒர்க் பண்ண முடியல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கும், ஆனா அந்த பிசினஸ் உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியாது. உட்காந்து ஒர்க் பண்றது கஷ்டமா இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கும், ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ண மாட்டீங்க. This is what the main reason. Though this is called the self-sabotage அப்படிங்கிறது. செல்ஃப்-சாபடாஜ் இன் த சென்ஸ், என்னோட கோல் வேற, எய்ம் வேற, ஆனா நான் வச்சுட்டு இருக்க பிலீஃப்ஸ் என்ன டிச் பண்ற மாதிரி, என்ன மோசமான ஒரு சில பாதிக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கிறது தான் செல்ஃப்-சாபடாஜ். ஸோ இந்த டிஃபரன்சியேஷனை நீங்க ஆக்சுவலி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே நீங்க சப்கான்சியஸ்லி ஃபீட் பண்ண போற விஷயங்களை ப்ராப்பரா ஃபீட் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த சப்கான்சியஸ்லி ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது.
அதாவது ஒரு பிலீஃபை நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு மனசே வைக்க மாட்டீங்க. இதுதான் மெயினான ப்ராப்ளமே. ரெசிஸ்டன்ஸ், அந்த ரெசிஸ்ட் பண்ணி வச்சுப்பீங்க. இல்ல, சின்ன வயசுல இருந்து எனக்கு இப்படிதான் சொன்னாங்க, நான் ஏன் மாத்திக்கணும்? சின்ன வயசுல இருந்து நான் இப்படிதான் இருக்கு. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒழுக்கமா இருக்க சொன்னாங்க, ஆனா ஏன் நீங்க ஒழுக்கமா இல்ல? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிருக்கோம், அதெல்லாம் மட்டும் நீங்க ஏன் எடுத்துக்கல? ஆனா இந்த விஷயத்த மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்க? பிகாஸ் இது கம்ஃபர்ட், அது கம்ஃபர்ட் இல்ல, ரைட்? என்டர்டைன்மெண்ட் இல்லாம என் லைஃப் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். பானே பார்க்காம எப்படி அந்த நாள் எனக்கு நல்லா இருக்கும்? எப்படி என் ஸ்ட்ரெஸ்ஸை நான் போக்குறது? மெடிடேஷன், கிராட்டிடியூட், விஷுவலைசேஷன், இல்லையா ஜஸ்ட் ஸ்லீப், அவ்வளவுதான். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, யார் உங்க லைஃபை கெடுத்துட்டு இருக்கா? நீங்க ஒரே ஆள் தான். உங்களை தவிர யாருமே இங்க எதுவுமே பண்ணல. நீங்க ஒரு ஆள் தான் கெடுத்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையுமே. மேபி இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் இதை விட இன்னும் மோசமான ஒரு நிலைமையில போய் நிற்கும். ஸோ ரெசிஸ்ட் பண்ண ஒரு பிலீஃப் இருக்கா? ஓகே ஃபைன், என்ன பிலீஃப் இருக்கு? இப்போ லெட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம என் லைஃபே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிலீஃபை செக் பண்றதுக்கு உங்க கூட இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா, கேர் பண்ணிக்கிறதெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு கேர் யார் வேணா பண்ணலாம், ரைட்டா? ப்ராப்பரான ஒரு அட்வைஸ், ப்ராப்பரான ஒரு விஷயம் சொல்லி தரவங்க தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மந்த்லி 49 rupees நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வாய்ஸ் நோட்ஸ், பிடிஎஃப்ஸ், அண்ட் ஸோ நம்ம மைண்ட் செட் இருக்கிற பீப்புளை நம்ம அதிகமாக மீட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க, அப்போ எதுக்காக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வேணும்? தட் இஸ் வை ஐ ஜஸ்ட் மேட் திஸ் கம்யூனிட்டி, ரைட்? மந்த்லி 49 rupees. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, 49 rupeesக்கு பிடிஎஃப்ஸ் கிடைக்குது, தென் வாய்ஸ் நோட்ஸ்ல ஒரு பிரதர் பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், ஃபில் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்புறேன். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களை ஜாயின் பண்ணிடுவேன். சிம்பிள், அவ்வளோதான். சிம்பிள் ப்ராசஸ், தட்ஸ் ஆல். ஸோ அப்போ ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரியான பிலீஃப்ஸை முதல்ல தூக்கி போடுங்க. புது பிலீஃப்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுங்க. புது பிலீஃப்ஸ் இம்ப்ளான்ட் பண்றதுக்கு நான் பண்ண ஒரு விஷயம், சும்மா இருக்கும் போதெல்லாம் எனக்கு நானே ஐ எம் டிசிப்ளின், ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் அ கிரேட் என்டர்பிரனர், ஐ எம் அ சூப்பர் யூடியூபர், இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் திங்ஸ் எனக்குள்ள நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை விட்டுட்டு சும்மா நான் பார்க்க கூடாதுன்னு அதுக்காக கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பான்ல இருந்து வெளியே வரணும், ரொம்ப டிசிப்ளின்டான பர்சனா இருக்கும்னா ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப். கீழே லிங்க் இருக்கு, கூகுள் ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கீழே பேமெண்ட் லிங்க் இருக்கும். பேமெண்ட்ல 10 rupees தான். ஸோ அந்த 10 rupees நீங்க வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். சாரி, ஆமாம், உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். ஸோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயில் ஐடிக்கு பிடிஎஃப்ஸ் வந்துடும். கூகுள் ஃபார்மில் வெறும் கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா மெயில் ஐடி இருக்கும், மெயில் ஐடிக்கு பேமெண்ட் லிங்க் வரும். பேமெண்ட் லிங்க் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களோட மெயிலில் ரிசீவ் ஆகும், ரைட்? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பண்ணணும் உங்கள் லைஃப்பில், லெட் கோ பண்ணுங்க. சிம்பிள். என்ன எமோஷன்ஸ், என்ன தாட்ஸ் வந்தாலும் சரி. லெட்ஸ் சே எனக்குமே இன்னைக்கு மார்னிங் கூட நான் மார்னிங் 4 o'clock எந்திரிக்கும் போது எனக்கு பயங்கர ஒரு அர்ஜ். பிகாஸ் என்னோட கனவுல நான் வந்து வெட் ட்ரீம்ஸை ஃபேஸ் பண்ணேன். லெட்ஸ் சே ஒரு செக்ஷுவலான ஒரு ட்ரீம் எனக்கு வந்துச்சு. நான் இத்தனைக்கு எந்த கான்டென்ட்டுமே கன்சியூம் இல்லை. பிகாஸ் என்னோட அந்த வேர்ல்டு பாஸ்ட் அந்த மெமரிஸ் வந்து ஒரு ட்ரீமா வெளியே போக ஆரம்பிக்கிறதுனால எனக்கு அது வந்துச்சு. மார்னிங் ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஹார்ட் டிக், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஹார்டான டே இன்னைக்கு. பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் லெட் கோ தட் எமோஷன். லைக் இட்ஸ் அன் எமோஷன், இட்ஸ் அ ஃபீலிங். இப்போ நான் இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணேன் அப்படின்னா என்னோட பாய்ஸுக்கு, என்னோட பசங்களுக்கு நல்லது சொல்லித்தரங்க ஆளே கிடையாது. அவங்கள ப்ராப்பரா லீட் பண்ணி அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு யாருமே கிடையாது. திஸ் பர்பஸ் மேட் மீ டு கெட் இன் டு திஸ் ஜேர்னி, ரைட்? இது என்னோட ஹார்டான ஜேர்னி. எல்லா லீடருமே ஒரு ஹார்டான ஜேர்னியை ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களோட பீப்புளுக்காக. அவங்க பசங்க கஷ்டப்படக்கூடாது, பசங்க இந்த சென்ஸ் ஃபேமிலி சொல்ல, அவங்க குரூப், அவங்க ட்ரைபு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அந்த கஷ்டத்தை எடுத்துப்பான். நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை த பிடிஎஃப், மேக் as a be transform as a discipline guy. நம்பர் 1. நம்பர் 2, உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சரி கிடையாது. ஸோ உங்க மென்டாலிட்டியில அடாப்ட் ஆகிற பீப்புள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இன்னொரு கூகுள் ஃபார்ம் இருக்கும்.
பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லி அதில் ஃபில் பண்ணுங்க. மந்த்லி நீங்கள் 49 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 49 ஒரு நல்ல பீப்புள், நல்ல ஒரு சரௌண்டிங்காக கிடைக்குது அப்படின்னா ஒய் யூ நீட் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் திங் இன் யோர் லைஃப். ஸோ ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, லெட் கோ பண்ணுங்க. பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. ஐ எம் பாசிட்டிவ், ஐ எம் கான்ஃபிடென்ட், ஐ எம் ஸ்ட்ராங். 3 days இதை நீங்கள் பண்ணி பாருங்க, யூ வில் see the result in your life. டெஃபினட்டாக நான் சொல்லுவேன், this will change your life a lot, right? ஸோ இந்த மாதிரி எடிட்டே இல்லாமல் வீடியோ பார்க்குறீங்கனாலே யூ வில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் பார்க்குறீங்க, இன்ஃபர்மேஷனுக்காக தான், எடிட்டிங்காக இல்லை. அப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு லைஃப்பில் சேஞ்ச் பண்ணணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? அது மேபி எதா வேணாலும் இருக்கலாம், சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று. ஐ ஜஸ்ட் நீட் டு சேஞ்ச் சம்திங் இன் மை லைஃப்னு நினைக்கிறீங்க இல்லையா? திஸ் இஸ் வாட் த 1% man mindset. So that's why this 1% brotherhood had been created by me, your leader KJ, right? கிறிஸ் மாதிரி இருக்க போறீங்களா, கேஜேவா மாற போறீங்களா? It's up to you. So be strong, stay positive. This is KJ. I will recommend this video to watch.